பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம அதிகமாக இன்னைக்கு சிந்தனை கட்டினால அவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதிகம். இந்த சிந்தனை கட்டிலேருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த சிந்தனை கட்டிற்கும் வேத தியானத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நீங்கள் எங்களுடைய ஃபஸ்ட்டு இயரில் நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் பைபிள் ரீட் பண்ணுறதை பற்றி, எப்படி ஜெபிக்க உட்காரணும் அதெல்லாம் பற்றி தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருதய காயங்கள், கடந்த கால வலிகள், அதுலலாம் எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்ட் இயரில் வந்து ஆண்டவர் எங்களை நடத்தின சீசன்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்போம். எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீசன்ஸ் வந்து ஆண்டவர் அப்பதான் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய மோட்டிவேஷனல், ஆமாம், நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ, ப்ரேயர் வீடியோஸ் அதெல்லாம் இருக்கும். ஆண்டவர் சித்தம் இருந்தால் திருப்பி அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக வரும். அடுத்து ஃபோர்த் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய உலகத்தை பற்றி இருக்கும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து ஸோ இப்பயுமே அதை பற்றி தான் இருக்குது. ஃபோர்த் இயரில் வந்து அந்நிய உடன்படிக்கை முறிக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, இப்போ தான் நான் புதுசாக உங்கள் சேனல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை இந்த 1 இயராக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் திருப்பி பழைய அந்த வீடியோஸில் போய் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் அந்த ஓல்டர்ஸில் எடுத்து பாருங்கள், இல்லைனா பிளேலிஸ்ட்டில் கூட எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து நிறைய இருக்கும். ஏன்னா சில நேரம் நீங்கள் வந்து ஒரே டாப்பிக்காக தான் இருக்கும், நிறைய வீடியோஸும் நாங்கள் புது இதோட நாங்கள் போட்டிருப்போம். மேபி டைட்டில் பார்க்க வேணாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நீங்கள் வந்து அது என்ன சத்தியங்கிறத நின்று கேளுங்க. டைட்டில் நிறைய பேர் வந்து அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டே ஓடிடுறாங்க. அது வந்து ஒரு இதுதான், ஆனால் உள்ள அங்கே எவ்வளோ நிமிஷம் நாங்கள் சொல்லியிருக்கோங்கிற அதில் ஒரு 10 செகண்ட் சொன்ன வார்த்தை கூட உங்களுக்கு வந்து அன்னைக்கு நாளில் உங்களுக்கு 10 இயர்ஸாக நீங்கள் தேடிட்டு இருக்க ஒரு ஆன்சர் வந்து அந்த 10 செகண்ட்ஸில் வந்து ஆண்டவர் தருவார். கண்டிப்பாக நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஒரு ஹோல் புக்கு ரீட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் எல்லா பேஜஸும் நம்மகிட்ட பேசும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் உள்ள ஒரு 2 பேஜஸ் மூலமாக ஆண்டா நம்ம லைஃப் வந்து அதிகமாக மாற்றுவாங்க. இப்படி தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே இங்கே இந்த நம்ம இதில் வீடியோஸ் மட்டும் கிடையாது, சபைக்குமே நீங்கள் போகிறீங்களா, ஒரு மெசேஜ் எடுக்கிறாங்களா, ஓ இந்த டாபிக் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற மெனுவை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா நீ எவ்வளோ எழுதுவேன்? என்னால் இப்போ ஒரு 7 நாளைக்கு தான் ரொம்ப 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 நீட்டி எழுதுனா 15 நாளைக்கு வேணால் எழுதுவேன். ஆனால் நீ இதை எத்தனை வருஷமா நீ சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்தே சாப்பிட்றோம். அப்படிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஆகாரமும். ஸோ ஒரு சாப்பாடு வந்து எனக்கு ரிப்பீட்டட் ஆகுதுன்றக்கா நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்னா அது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் இருக்கணும். ஏன்னா 3 நாளுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது அது ஊசி போயிடும், அதை வந்து சாப்பிட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், மன்னா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மன்னா சாப்பிட்டாங்க. தினமும் ஒரே ஃபுட் தான் சாப்பிட்டாங்க, ஆனா அது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. கண்டிப்பா. ஸோ நம்மளுக்கும் அப்படிதான். இன்னைக்கு நீங்க இதே சங்கீதம் 23 நீங்க 10 வருஷம் வாசிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து வாசிக்கும் போது, அதை ஃப்ரெஷ்ஷா தியானிக்கும் போது, இப்ப நான் சங்கீதம் 23 எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வயசுல செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் படிச்சிருப்பேன். இப்ப வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா எனக்கு தெரியும் அந்த சங்கீதம். நான் இப்ப போய் எதுக்கு சங்கீதம் 23 எடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா பண்ண முடியாது. ஆனா இப்பவும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. ஒரு சில நேரம் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஒரு மாதிரி குறைவா இருக்க மாதிரி தெரியுதுன்னா அந்த வசனம் எனக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஆண்டவர் திரும்ப வருஷத்துக்கு வருஷம் ஒரு பைபிள் எழுதி நான் உங்களுக்காக தர்றேன் அப்படின்னு தரப்போறது கிடையாது. ஆனா அந்த வருஷம் அந்த ஒரே வசனம் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து என் கூட பேசுது. கண்டிப்பா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் நன்மையும் கிருபையும் தொடரும்னா எனக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாமல் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ 10th நான் சொல்லும் போது ஓகே எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் பண்ணுற ஒரு நன்மையாக இருக்கும், ஒரு அடுத்து நான் ஒரு லெவல் போகிற ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு அந்த வசனம் எனக்கு பேசியிருக்கும். எப்படி சொல்ல புக் பண்ணி ஸ்கூலில் படிக்கிற அந்த லெவலில் இருக்கும். இப்போ நன்மையும் கிருபையும் தொடரும் போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை உணர்ந்து சொல்கிறது இருக்குது. இப்போ அந்த வசனத்தை உண்மையாமே நான் இப்போ வரைக்குமே அதை தியானிக்கிறேன். கண்டிப்பாக. அப்புறம் வந்து இன்னொரு வசனம் எடுத்துக்கலாமே, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்த வசனமும் எத்தனையோ வருஷக்கணக்காக எனக்கு இருக்கு.
ஆனா அப்ப உள்ள பயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஐயோ நமக்கு எப்படி திருமணம் ஆகுமோ, இவ திருமணத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி திருமணம் ஆகும், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், மாப்பிள்ள கரெக்டா வருமா, நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பயம். ஆனா இப்ப எனக்கு இன்னைக்கு என் பயத்தை கேட்டீங்கன்னா என்னுடைய இது வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வசனம் அன்னைக்கும் என்கிட்ட பேசுச்சு, இன்னைக்கும் என்கிட்ட பேசுச்சு. இப்படிதான் நம்ம சிந்தையில வந்து நம்ம வசனத்தை வந்து கொண்டு வந்து வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறோம், பைபிளை வாசிச்சதோட தூக்கி அதை ஒரு பொக்கிஷமா நல்லா தூசி தடைச்சு நல்லா இப்படி இப்படி வச்சு ஒரு பொக்கிஷ சாலையில கொண்டு போய் வைக்கிற மாதிரி நல்ல கபோர்டில் அங்கிட்ட இங்கிட்ட என் பைபிளை யாரும் தொடக்கூடாது, தூசி தட்டு இது பண்ணக்கூடாதுன்னு எடுத்து வச்சிடும். அப்படி கிடையாது, அங்க இருக்க வார்த்தைங்க மூலையில ஏற்றணும். அப்படின்னா நம்ம வந்து அதை தியானிக்கணும். தியானிக்கன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், அதை வந்து அசை போடணும். நீங்க வந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு வசனத்தை இல்லாட்டினா உங்களுக்கு ஞாபகம் ஆண்டவர் வெளிப்படுத்துற ஒரு சில நேரம் நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வரும். அப்பனா ஆவியானவர் அந்த வசனத்தை நம்ம மெடிடேட் பண்ண சொல்றாருன்னு அர்த்தம். அதுல இருந்து அவர் ஏதோ நம்மகிட்ட சொல்ல வாராரு. சோ அதை மெடிடேட் பண்ண. திடீர்னு நான் பைக்ல போயிட்டு இருப்பேன், திடீர்னு என்னைக்கோ படிச்ச திடீர்னு நமக்கு வரும். அப்போ அந்த வசனத்துல திடீர்னு ஒரு பாட்டோட ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கும் நம்ம பைபிள்ல இருக்க வசனத்துக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். என்னடா திடீர்னு இப்படி ஒரு இது வருதே அப்படின்னு. ஓகே, அப்பா ஆண்டவர் இதுல என்ன பேச வராரு, என்ன சொல்ல வராரு அப்படி எடுத்து அதை நம்ம யோசிக்கணும். வீட்டுக்கு போய் இது எந்த இடத்துல அந்த அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து உட்கார்ந்து நம்ம உட்காரும் போதுதான் ஆவியானவர் நம்மகிட்ட என்ன பேச வராருங்கிறதே புரியும். நீங்க நிறைய பேர் எனக்கு சிந்தனை கட்டு போட்டோம்னா மிராக்கிளா நம்ம சிந்தனையை வந்து அப்படியே எப்படி சொல்ல, இந்த சிந்தனையை தூக்கிட்டு அப்படியே மிராக்கலா ஒரு சிந்தனையை கொண்டு வந்து வைக்கிறது. இப்படி எத்தனை நாள் ஆண்டவர் வந்து நமக்கு சிந்தனையை மாத்திக்கிட்டே இருப்பாரு? டெய்லி ஃப்ரெஷ்ஷா அவங்க நமக்கு ஒரு சிந்தனை தருவாரா? கிடையாது. நம்ம தான் ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு அந்த சிந்தனை புதுசா மாறிடுச்சு, நம்ம அவயங்கள் எல்லாம் புதுசா மாறிடுச்சு. மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம தான் அவருடைய வசனத்தை ஏத்தி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். வந்து நம்ம வந்து எப்பயுமே வசனத்தை வந்து எப்பயுமே தியானிக்கணும் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் தியானிக்க சொல்ற அந்த வசனத்திலே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட எழுப்பலாம். இவன் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழியில் 25:2 இருக்கு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப என்ன காரியத்தை இன்னும் நான் ஆராயணும்? நீங்க ஏதோ காரியத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க, அந்த காரியத்தை நான் எப்படி ஆராயணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டோட கொஸ்டின் கேட்கணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு வசனுக்கு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்கணும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒருவேளை நான் கவலைப்பட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் அப்படியே லீட் பண்ணுவார் நம்மள. அப்புறம் மேல உள்ள வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், கவலைப்படுறதுனால நீ ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. அப்ப நம்மளுக்கு நம்மளே சொல்லலாம். ஆவியானவர் வந்து பேசுவார், ஆமால உண்மைதானே, நம்ம கவலைப்பட்டனால என்ன ஆக போகுது, இந்த உலகம் மாறப்போதா? மாறப்போறது கிடையாது. நம்ம கவலைப்பட்டு அழுத சொல்யூஷன் வேணா தேடலாம், ஆனா அதையவே சொல்லிக்கிட்டே நம்ம உட்கார்றது தப்பு. இப்போ என் வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு நாள் கவலைப்படலாம், 2 நாள் கவலைப்படலாம், அதிகபட்சம் ஒரு வாரம் கவலைப்படலாம். நீங்க அதுக்கு மேல் நீங்க அதை கவலைப்பட்டீங்கன்னு வைங்களேன், அங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அடுத்து நம்ம என்ன ஆண்டவர் நம்மளை என்ன வச்சிருக்காரோ நம்ம அதை நோக்கி போறதுதான் ரொம்ப நல்லது. இப்போ சில பேர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்ததையே இன்னும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அது உண்மையா நான் சொல்றேன், அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே அதை ஹீல் பண்ணுங்கன்னு கேட்கணும். நடந்தது நடந்துருச்சு, காயம் உங்களுக்கு வந்துருச்சு, ஐயோ காயம் வந்துருச்சேன்னு சொல்லி சிந்தனைக்குள்ள அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயோ என்னை எதுக்கு அன்னைக்கு அவங்க அப்படி பேசினாங்க, எனக்கு ஏன் நான் நல்லா தானே வாழ்ந்துட்டேன், ஏன் அந்த வாழ்க்கை போச்சு, ஏன் ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்தாரு, இல்லைன்னா ஏன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல அப்படின்ற மாதிரி கேட்டே இருப்பாங்க. நான் படிச்ச படிப்புக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு. நடந்தது இப்போ என் வேலையெல்லாம் என் வயசை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம்ஸ் ஒன்று அதாவது நீங்கள் ஒரு ட்ரீம் ஒரு கோல் வச்சுருந்துருப்பீங்க, அது நடக்காமல் கூட போயிருந்துருக்கும். ஆனால் அதுக்காக கவலைப்பட்டே இருக்கனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதை ஹீலிங் வாங்குங்க, ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸாக பார்த்து எடுங்க. ஆண்டவர் வந்து எந்தெந்த மனுஷங்களை வந்து எப்படி ஹீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எடுங்க. இப்போ நீங்கள் சங்கீதத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்கும். இங்கே பாருங்களேன், சங்கீதம் 51 எடுத்துட்டீங்கன்னா தாவீது ராஜா வந்து பாவம் பண்ணுறாரு. பாவம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வருது. அந்த சிந்தனை ஃபுல்லா நமக்கு அப்படி இப்ப நம்ம நம்மளே ஆண்ட விரோமா பாவம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அந்த குற்ற உணர்வு நம்ம சிந்தனைக்குள்ள பயங்கரமா வந்துடும். அப்ப அந்த வசனம் ஃபுல்லா அந்த வசனத்தை வந்து இது பண்றாரு. யோனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யோனாவும் அப்படிதான் பண்ணுவாரு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போயாச்சு, தப்பு பண்ணியாச்சு, ஆண்டவர் சொல்றதை கேட்காம வந்து அடுத்த பகுதி போயாச்சு. இப்ப ஆண்டவர் பிடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. ஆனா மீன் வயிற்றுல இருந்து யோனா வந்து ஒரு சில காரியங்களை வந்து பேசுறாரு.
அப்ப அதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு அதிகாரமா எடுத்து மெடிடேட் பண்ணணும். ஒரு சில சம்பவங்களா ஒரு ஸ்டோரியா, எப்படி சொல்ல, ஸ்டோரின்னு இல்லை, ஒரு சில சம்பவங்களா எடுத்து நம்ம மெடிடேட் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், அந்த மீனின் வயிற்றுல இருந்து யோனா வந்து நம்ம அந்த மீன் வயிற்றுக்குள்ள நம்ம இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்ப யோனா அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாரு, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருட்டா இருந்திருக்கும், ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அவர் வெளியே வருவாரா இல்ல, இப்ப நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு சாப்பாடு போகும்போது டைஜஷன் ஆயிடுதுல, அவரே அந்த இடத்துல டைஜஷன் ஆகிட்டாருன்னா என்ன பண்றது? அப்படிலாம் வந்து அவருக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருந்திருக்கும்ல. ஆனா அந்த பயத்தோட இதோட அவர் வந்து அப்படியே ப்ரேயர் பண்றாரு. ஆண்டவரே, என் நெருக்கத்துல உண்மை நோய் கூப்பிட்டேன், என் ஆத்துமா தொய்ந்து போகையில் நான் உண்மை நினைத்தேன், இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து யோனா இருக்க வேண்டிய இடத்துல நம்மளை அங்க வச்சு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேட் பண்ணிட்டே ப்ரேயர் பண்ணலாம். அது மாதிரி பேதுரு சிறைக்கு போவாரு. மறுநாள் அவருக்கு கொல்ல வேண்டிய நாள், மறுநாள் இப்ப என்னை கொல்ல போறாங்கன்னு வைங்களேன், என்னை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாக்கோபு அப்படிதான் சிரச்சேதம் பண்ணாங்க. அப்பனா எவ்வளவு ஒரு பயம் இருக்கும், அன்னைக்கு அவனை பண்ணாம தான் நம்மள பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துலயும் அவர் பீஸ்ஃபுல்லா தூங்கியிருக்காரு மனுஷன். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் மேல அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை வச்சுட்டு தூங்கியிருப்பாருன்னு சொல்லுங்களேன். இப்ப நம்மளா இருந்தோம்னா கூட அப்படி இருப்போமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நித்திரையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சிந்தனை காட்டுல இருக்கவங்க நிறைய பேர் தூங்குறதே கிடையாது. உங்களுக்கு சரியான எதுக்கு தேவையில்லாத சிந்தனைகளே இப்ப நம்ம இடம் கொடுக்கறதுனாலதான் உள்ளேயே வருது. இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதனால்தான் அவரு ஏசப்பா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு பேதுரு. நாளைக்கா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரா, சரி ஓகே நான் கவலைப்படாம போய் தூங்குறேன். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா எப்படி அவருக்கு தூக்கம் வரும் சொல்லுங்க? நமக்கு ஒரு சில நேரம் ஒரு பண பிரச்சனை, நாளைக்கு நான் இதை எப்படி நான் இந்த ஃபேஸ் பண்ண போறேன் அப்படி நினைக்கிறப்பே தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அந்த மனுஷனுக்கு உயிரே போகுது, வாழ்றதே அந்த உயிர் இருக்கனால தான் நம்ம வாழ்றோம், அந்த உயிரே போகுது. அப்ப அவருக்கு எப்படி அன்னைக்கு தூக்கம் வந்துச்சு? ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை தான் காரணம். நான் மறிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு அந்த ஒரு அலாதி, அந்த எப்படி சொல்ல, அந்த அந்த விசுவாசம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இது. அது இருந்தாலே தாராளமா தூங்கலாம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு அந்த கப்பல்ல தூங்கினார் பாத்தீங்களா, அதே தூக்கம் தான் இங்க பேதுருவும் வந்து தூங்கினார். ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப காமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து வரணும். ஈவன் நான் பிலீவர்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, இந்த இதை வந்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஸ்லீப் வந்து எனக்கு கிடைக்கணும், அதை யோகா மூலமா நல்ல என் சிந்தனையை நான் இது பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இது தெரியுது, என் சிந்தனை வந்து நான் ஃப்ரீயா வச்சுட்டேனாலே என்னுடைய டே வந்து ப்ராப்பரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு நம்ம சிந்தனை கட்டோடையே எத்தனை நாட்கள் வந்து ஓடுறது? அவங்களே ரட்சிக்கப்படாதவங்களே என் சிந்தனையை வந்து நான் ரொம்ப ப்ராப்பரா நான் வச்சுக்க போறேன், ஒரு அமைதியா நான் வச்சுக்க போறேன், இடம் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி அவங்களே அதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தேன், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து அவளுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருக்கா, அவங்க போன யோகா கிளாஸ் பத்தி உட்கார்ந்துருக்காங்க. இப்பெல்லாம் வந்து யோகா கிளாஸ்க்கு அவ்வளோ பேர் போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து சும்மா படிக்கிற பிள்ளைங்க நம்ம மனசுல ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஆட்டோ சமூகத்துல உட்கார்ந்து அந்த ஒருமுகம் வந்துருங்க. அப்ப அந்த பொண்ணே தான் வந்து போட்டிருந்தா குரூப்ல, இந்த மாதிரி நம்ம டெய்லி மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே அவளேவும் ஒரு மெசேஜ் போட்டிருக்கா, ஜாஸுக்குலாம் இது தேவைப்படாது, ஏன்னா அவளுக்கு பைபிள் வசனங்களே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்துல உள்ளவங்களுக்கே தெரியுது கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி யோகா தேவையே கிடையாது. அவங்க வந்து இந்த வசனங்களையே எடுத்து அவங்க மெடிடேட் பண்ணாலே போதும், அவங்க மைண்ட் கிளியர் ஆயிரும், அவங்க தெளிவா யோசிக்க முடியும் அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிந்தனை கட்டு வரும்போது ஒருவேளை நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே ஒண்ணு இருப்பீங்க, இல்லைன்னா சரியா தூங்க மாட்டீங்க ப்ராப்பரா. இந்த 2 ப்ராப்பரா தூங்கல, ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாலும் அடுத்த லெவல் எப்படி போனா ஸ்ட்ரெஸ் வந்துடும். கண்டிப்பா தூக்கம் நமக்கு ப்ராப்பரா இல்லாதனாலே நம்ம பார்க்குற எல்லார் மேலேயும் கோவப்பட ஆரம்பிச்சிருவோம். ஈவன் நம்ம அவங்க தப்பே பண்ணாட்டினா கூட. அப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் லெவலையும் அந்த டென்ஷனையும் யார் மேலேயாவது போய் கொட்டணும் அப்படின்ற இதுக்கு வந்துடும். எதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம சிந்தனை வந்து இந்த ஸ்டேட்டுக்கு நமக்கு போதுங்கிறத நம்மளால கணிக்க முடியும். இதை பற்றி நம்ம பேசினாலே நமக்கு வந்து சிந்தனை மாறிடுது. ஒரு சில நேரம் ஒரு சில டாபிக், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடன் தான் வந்து உங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனாக, உங்களை வந்து எப்படி சொல்ல, உங்கள் சிந்தனையில் வந்து ரொம்ப இதாகுதுன்னு வைங்களேன். அந்த கடனை பற்றி பேசினாலே, யாரோ ஒருத்தவங்க பேசினாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் வருதுன்னு வைங்களேன். அதோட அந்த நாலேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரினா நம்மளுடைய ஓன் வேலை இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் வந்து ஏன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு சிந்தனையை. அதுலயே நம்ம உட்கார்ந்தா மட்டும்தான் அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை ஆளுகை பண்ணணும். நம்ம சிந்தனையா இருந்தாலுமே நம்ம தான் அதை ஃபர்ஸ்ட் ஆளுகை பண்ணணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நான் ஒரு காலத்துல நான் கண்டிப்பா ஒரு நாள் சாகறதுக்கு முன்னாடி நான் பணக்காரன் ஆகிதான் சாவேன் அப்படின்ற எண்ணமே அவங்கள அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு சில பேருக்கு ஆண்டவர் வசனம் சொல்லுது,
நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், பார் ஒரு நாள் நான் தான் என் கை நிறைய எல்லாத்துக்கும் நான் கடன் கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே உங்களை வந்து வெளியே தூக்கிட்டு வந்துடும். கண்டிப்பா 5 மணி நேரம் நீங்க யோசிச்ச இதை வந்து அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்துடும். அப்ப உங்க வேலை வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அதுதான் முக்கியம். இப்ப எனக்கு வந்து ஒரு வகையான ஒரு ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து ஒரு வகையான ஐடியா வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அதே ஐடியாவை இவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அது அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் கூட ஏதோ ஒன்று இதாகிற மாதிரி கூட மாறுமே ஒழிய இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படின்னா ஓகே நான் இந்த தாட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். சொன்ன மாதிரி பைபிள் வசனங்களை இந்த மாதிரி மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு சில பேர் ஆண்டவருடைய பாடல்கள் கேட்குற மாதிரி கூட அந்த டக்குன்னு அந்த ஆன் ஸ்பாட்டில் பாடல்கள் கேட்டாங்கன்னா அந்த ஆன் ஸ்பாட்டில் அந்த இருக்க அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க ஒரு சில பேர். எனக்கெல்லாம் நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டேன் இது பண்ணிட்டேன்னா பைபிளை தான் தூக்கிட்டு உட்காருவேன். பைபிளை தூக்கிட்டு உட்காந்து ஆண்டவரே ஏதாவது எனக்கு ஒரு வசனம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் ஏற்கனவே நான் 1000 முறை படிச்சிருந்தாலுமே புது ஆங்கிள் எனக்கு ஆண்டவர் தர்ற வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு எனக்கு அப்படியே அந்த ஃபோக்கஸ் வந்து வேற பக்கம் கொண்டு போவேன். அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு சில நேரம் ஒரு சில மெசேஜ் கூட கேட்கலாம். அவங்க மெசேஜ் மூலயமா கூட ஆண்டவர் வந்து அவங்கள இது பண்ணலாம். ஒரு சில பேர் பாடல் மூலயமா, ஒரு சில பேர் நம்மளே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே நம்ம ப்ரேயர் பண்ற மூலயமா. ஆனா வந்து இந்த பிசிக்கலா பண்ணாதீங்க. உலகத்துல உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சில நேரம் சிந்தனை கட்டு அதிகமாச்சுன்னா அப்படியே போய் பாவத்துல இருக்கவங்க சொல்ற அப்படியே சிகரெட் எப்படி பிடிக்கிறது, அது அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது வந்து டெம்பரவரி. அப்படியே காஃபி அடிக்ட் ஆவாங்க. சிந்தனை கட்டு பயங்கரமா எனக்கு சிந்தனையில போராட்டம். அப்படியே காஃபி எடுத்து இப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ வெளியே போய் பிரியாணி சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிடு. ஆனா அந்த பிரியாணி வந்து உங்களுக்கு சிந்தனை கட்டுல இருந்து ரிலீஃப் தருமானா வேணா அந்த ஜஸ்டா அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு வேணா நீங்க ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியும். அவ்வளவுதான். ஒரு சில பேர் டக்குன்னு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். கிறிஸ்தவங்களா இருந்து நீங்க அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதான் நாங்க சொல்ல போறோம். நீங்க அது யூஸ் பண்ணீங்க வேதத்துல சம்பந்தப்பட்ட அவருடைய வார்த்தை சம்பந்தப்பட்ட சில பேர் நீங்க செய்யுங்க. பைக் ரைடு போவாங்க. நான் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரேன், வெகேஷன் போலாம். ஒரு சில பேர் போய் ஷவர்ல போய் குளிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். என்னுடைய சிந்தனை கட்டுல இருந்து நான் ஃப்ரீ ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் இந்த மாதிரி மரத்தடியில உட்காந்து இப்படியே உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க மரத்தடியில உட்காந்து ஆர்டர் பத்தி தியானிச்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஈசாக்கு வந்து சாயங்கால வேலை வெளியே ரெபேக்காவை கூட்டு வரப்ப அப்படிதான் மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணினார் தான் இருக்கு. ஸோ அது வந்து எது நீங்க பண்ணாலும் அவருடைய வார்த்தையோட ரிலேட் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா நம்ம வசனம் கூட நம்ம ஒண்ணு வாசிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சதான சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மலத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல நம்ம எப்பப்பெல்லாம் பிரியமா இருந்து இரவும் பகலும், அதான் பாருங்களேன், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அப்பனா பாருங்க, இரவும் பகலும் அவனுக்கு வேற வேலையே இல்லையா? பைபிளை மட்டும் தான் தூக்கிட்டே உட்கார்ந்தோம்னா உண்மையாலுமே இரவும் பகலும் எந்த வேலையுமே செய்ய பைபிளை தூக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் நம்ம நடுத்தல தான் உட்காரணும். சீரியஸ் அது அவங்க மீன் பண்ணல. என்ன வேலை நடந்தாலும் என்ன ஒரு இது பண்ணாலும் நீங்க ஒரு சிந்தனை நீங்க இப்படி மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தெரியும். நம்ம மைண்ட் வந்து வேற பக்கம் திசை போதுங்கிற அந்த சென்ஸை வந்து ஆண்டவர் எல்லாருக்குமே தந்திருக்காரு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து மைண்ட்ல மாத்திருங்க. இதுதான் வந்து இது நீங்க எந்த தியானம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எந்த வசனம் ஆர்டர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் அதை மாத்தி விட்டுருங்க. அதே ட்ராக்லயே போயிட்டோம்னா நமக்கு போயிடும். அது முக்கியமா டெய்லி 1 வேர்டு 1 வசனம் நீங்க மெடிடேட் பண்றது ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்பவே நல்லது. சார் நாங்க வந்து இப்பெல்லாம் வந்து இங்க சர்ச்சுக்கு வர மக்களுக்குலாம் என்ன பண்றோம்னா டெய்லி ஒரு மனப்பாட வசனம் ஒரு வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. அது எந்த ஒரு பைபிள்ல இருக்க ஒரு வசனமா இருந்தாலும் சரி மனப்பாடம் பண்ணி அதை பார்க்காம எழுதி நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை நீங்க டெய்லி வாசிக்கிற உங்களுக்கு அந்த வசனமே உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். கண்டிப்பா சிந்தனைய திசை அங்கிட்டு இங்கிட்டும் திசை மாறாம இருக்கிறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும். சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நல்லா வளர்ந்துட்டா, இவங்கள மாதிரி ஒரு ஊழியம் செய்யற மாதிரிலாம் மாறிட்டேனா, இன்னும் நல்லா ஸ்பிரிச்சுவலா இருந்தேன்னா எனக்கு சிந்தனை கட்டே வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப தப்பு. இப்போ ஒரு புயல் அடிக்குதுன்னு வைங்களேன், அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அந்த புயல்ல மாட்டதான் செய்யணும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய உலகத்துல ஒரு ப்ரெஷர் வருதுன்னு வைங்களேன், அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிந்தனை கட்டு வரதான் செய்யும். எங்களுக்கு மட்டும் வராம கிடையாது. இதே மாதிரி நீங்க எவ்வளவு பிரபலமான ஊழியர்கள்ட்ட போய் உங்களுக்கு சிந்தனை கட்டு வருமா, சிந்தனையில போராட்டம் வருமானா கண்டிப்பா அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனா அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும். ஓவர் கம் பண்ண தெரியும். அந்த டெக்னிக் அவங்கவுங்க ஓன் வேலை
ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் வந்து தெரியும். ஓவரா நம்மள வந்து எப்படி சொல்ல, அவங்கள ஓவரா அந்த சிந்தனை, அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு ரொம்ப போக விடாம அவங்க இன்ஸ்டன்ட்ல மாத்திருவாங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்றத நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து சிந்தனை கட்டுல இருந்து நீங்க ஒரு சிந்தனையிலிருந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்றதுக்கே ஒரு 2 மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க நாளுடைய 24 மணி நேரத்துல நீங்க அந்த 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியறனால அவங்க 2 மினிட்ஸ்ல சேஞ்ச் ஆயிருவாங்க. இன்னும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னா 2 செகண்ட்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த அட்டாக் தான். இப்ப வானத்துல இருந்து மழை வருதுன்னு வைங்களேன், எல்லாருமே வெளியே நிக்கிறாங்க. எல்லார் மேலேயும் அது விழுகும். அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வெளியே வர்றாங்கன்றதான் மேட்ரு. நான் இதுலயே இருக்க போறேன், இல்ல நான் டைம் ஆகி நான் ரிலீஸ் இப்ப நான் மன்னிச்சிங்க அப்படின்னாலே பல சிந்தனை கட்டு உடையும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம். மன்னிப்புன்றது உலகத்திலே எல்லாருக்குமே இப்ப சொல்றாங்க, இப்ப அதை மன்னிச்சு விடுப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த மன்னிக்கிறதுக்கு ஒரு சில பேர் 20 வருஷம் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதே மன்னிப்பை ஒரு சில பேர் 2 செகண்ட்ல கொடுத்துருவாங்க. கடந்த காலத்துல இழந்ததை விட்டுட்டு நீங்க வெளியே வாங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எத்தனை வருஷம் தாழ்த்தினாலும் அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வராது. நீங்க எப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ, அந்த சிந்தனையிலிருந்து நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்பதான் ஆசீர்வாதம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்க போன பெயின்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. நீங்க போன அதே பெயின் வழியா வேணா நாங்க போகாம இருக்கலாம். ஆனா நான் போன பெயின் உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பெயின்ல இருந்து நீங்க இப்பயே இருந்துட்டே இருக்கனால, அந்த இதையும் யோசிச்சுட்டே இருக்கனால ஒண்ணும் ஆக போகுது கிடையாது. அதை அப்படியே ஒரு எனர்ஜியா மாத்தி, ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு இதா மாத்தி, டக்குன்னு எவ்வளவு தூரம் நீங்க வெளியே வர்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அததான் நம்ம வந்து நாங்கெல்லாம் எல்லாத்தையுமே நாங்க தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் நிறைய பேர் இன்னுமே அந்த கடந்த காலத்துல இருந்து அந்த ஐயோ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நிலைமையை இன்னைக்கு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பாசிட்டிவா வளர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம கம்பேர் பண்ணி பயங்கரமா சாட்சி சொல்லலாம். இங்க டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. அப்ப என்னைக்குதான் அந்த 10 வருஷம் 12 வருஷத்துக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம்? இதே விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க 10 வருஷம் சொல்வீங்க, இன்னும் 4 வருஷம் போயிடுச்சுன்னா அதை 15 வருஷம் சொல்லுவீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப ஆனா இந்த இடையில இருக்க இந்த 15 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? இதே இந்த தாட்னாலதான் நமக்கு இந்த 15 வருஷமும் இழந்துட்டோம். இப்போ ஒரு சில வாலிபர் நினைக்கிறீங்க, இப்ப எனக்கு வந்து பாஸ்ட்லலாம் வந்து ஒரு இதே இல்லை, ஆனா எனக்கு ப்ரெசென்ட்ல தான் எனக்கு பாவமான சிந்தனைகள்லாம் வந்து என் சிந்தனை கட்ட இதானா அந்த பாவத்தை பரிசுத்தமா அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில நேரம் அந்த ஃபோன் பார்க்கறனால தான் கண்ட ஆட்ஸ் வருது, கண்ட வீடியோஸ் வருதுன்னா ஜஸ்ட் அந்த ஃபோனை தூக்கி ஒரு தனியா வைங்க. ஒரு 2 மணி நேரமாவது பீஸ்ஃபுல்லா அமைதியா இருங்க. அமைதியா இருந்துட்டு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சு மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னைய நீங்க பரிசுத்தமா தான் உருவாக்கியிருக்கீங்க, நான் பாவத்தை யோசிக்க கூடாது. ஏன்னா சிந்தனையில பாவம் பிறந்துருச்சுன்னா அது அது ரியல்லையும் வெளியே வந்துடும். ஸோ சிந்தனையில வந்து நான் இன்னைக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன், பாவமான செயல்கள் பார்க்கக்கூடாது, பாவமா யோசிக்க கூடாது, எந்த ஒரு பெண்ணையோ எந்த ஒரு ஆணையோ நான் பாவமான சிந்தனையோடு பார்க்கக்கூடாது, எந்த ஒரு தவறான இல்லீகலையும் நான் ஈடுபடக்கூடாது. அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிந்தனையில கொண்டு வந்துடணும். உங்களுக்கு அப்படி இச்சையான ஒரு இது வந்தாலும் அதை அப்படியே பரிசுத்தமா மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு, எக்ஸ்ட்ரீம்க்கு நம்மலாம் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர், ஆனால் அந்த அளவுக்கு கூட நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணுமா, உங்களுக்கு விடுதலை வேணுமா, உங்களுக்கு கண்ணோ கையோ இடரல் உண்டாகனா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ நல்லபடியாக இருக்கணும் அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் தான் அப்படின்னா 1 மந்த் அந்த ஃபோனே விடுங்க, அந்த இதை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு கிரவுண்டுக்கு பைபிள் எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிரவுண்டுக்கு பைபிள் ஆப் எடுத்துட்டு போங்க. நான் ரிலாக்ஸா கிரவுண்ட்ல உட்காந்து அந்த பைபிள் படிப்பேன். யாரும் வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ பசங்களா இருந்தால் கண்டிப்பா நீங்க போகலாம். கிரவுண்டுக்கு போவேன், நான் டெய்லி ஒரு 5 பாட்டு நான் கேட்பேன், அப்படியே மெடிடேட் பண்ணுவேன். அப்படியே நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு, எப்படி எல்லா கிரவுண்ட்லயும் ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க, அப்படியே நான் எல்லாரும் விளையாடுறத லைட்டா பார்த்துட்டு ஆண்டவர்கிட்டயும் அமைதியா உட்காந்து நான் பேசிட்டு நான் வந்துடுவேன். முடிஞ்சா அந்த ஃபோன் ஞாபகமே வராது. அதே மாதிரி நைட் நேரம் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த ஃபோன் எப்படியா எடுத்தே தான் ஆகணும்னு வருதா, கொஞ்ச நாளைக்கு தனியா ரூம் இது பண்ணாம கொஞ்சம் எல்லாரோடய சேர்ந்து பேச ஆரம்பிங்க. ஏன் தனிமை, உங்களுக்கு நீங்களே ஃபோன் எடுத்துட்டு போய் தனிமைப்படுத்துறீங்க? தனிமைப்படுத்தாம ரிலாக்ஸா உட்காந்து பேசுங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்னால தான் இந்த பிரச்சனையே. பட்டன் ஃபோனா மாத்திக்கோங்க ஒரு மாசம், இல்லைன்னா ஆப்பை டெலிட் பண்ணிக்கோங்க. நெட்டு போடாதீங்க, ஃபோன் காலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, நெட்டு போடாதீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் வந்து கை காலு கண்ணை கூட நீ தரிச்சு போடணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம போராடினாலும் அட்லீஸ்ட் இந்த முயற்சியாச்சும் எடுப்போம். நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல பார்க்கலாம். நிறைய
உள்ள சபைக்குள்ள போய் இன்வால்வ் ஆகுங்க. இன்வால்வ் ஆகும்போது அங்க உங்களுக்கு வந்து பாஸ்டர்ஸோடயே பக்கத்துல இருக்கும்போது நிறைய வசனங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ண யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டு அவங்க கூட கூட நீங்க கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க இன்னொரு ஒரு இந்த ஐடியா நீங்க பண்ணலாம். இந்த கலர் பேப்பர்ஸ் மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு இப்ப நான் எனக்கே சிந்தனை கட்டு இல்லை, என் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு சிந்தனை கட்டுன்னு வைங்களேன், நீங்க போய் போய் இந்த வசனத்தை மெடிடேட் பண்ண அப்படிலாம் சொன்னா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நல்லா அழகா அந்த வசனத்தை எழுதி அவங்க பாக்குற இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டலாம். அவங்க அந்த ஒரு டேபிள் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அதுல ஒட்டி வைக்கலாம். டெய்லி அவங்களுக்கே தெரியாம அவங்க சிந்தனையை நம்ம மாத்தணும். இப்ப அவங்க வந்து கடன்ல தான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருக்காங்களா, அவங்க பாக்குற நேரத்துல ஆண்டருடைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்ன்றப்ப அதை பார்க்கும்போது ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க சரியா பைபிள் ஆண்டவருக்குள்ளே இன்வால்வ் ஆகலன்னு வைங்களேன், அவங்க அதை பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டெய்லி அந்த இடத்துல ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ல இருக்கும்போது ஒரு பாசிட்டிவா பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். அப்படிங்கும்போது அவங்கள அறியாமையே வந்து ஒரு 2 டைம் 3 டைம் இப்படியே திரும்பி திரும்பி அந்த வசனத்தையே நின்று பார்த்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு அது லாபம் தானே. அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்றப்போ ஒரு வசனமா நல்ல ஒரு அழகான ஒரு வசனம் அவங்களே பார்த்து இது பண்ற அளவுக்கு ஒரு வசனத்தை கிஃப்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே வரைஞ்சு கூட கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா நம்ம நல்லா யோசிச்சு மொத்தத்துல வார்த்தை தான் லைஃப். அந்த வார்த்தையை நமக்குள்ள எப்படி கொண்டு போறோம், நம்ம குடும்பத்தினர் சிந்தனைக்குள்ள எப்படி கொண்டு போறோம், அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய சிந்தனையில நம்ம எப்படி கொண்டு போறோம், இதை நீங்க பார்த்து அவங்கள மெடிடேட் பண்ண வச்சுட்டாலே, ஒரு வார்த்தையை நீங்க 10 இடத்துல ஒட்டுறீங்கன்னு வைங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க ஒட்டுறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இது என்ன 10 வருஷம் இருக்கு ஆனா 10ம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு யாரா இருந்தாலும் ஒரு திரும்பி பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேலை ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த மாதிரி புதுசு புதுசா நீங்க ட்ரை பண்ணுங்க. மொத்தத்துல சொல்யூஷன் இதுதான். வார்த்தை தான் சொல்யூஷன், ஆண்டவருடைய வசனம் தான் சொல்யூஷன். ஸோ நம்ம யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வயதானவர்களாக இருக்கலாம். ஏன்னா வயது முதிர்ச்சியில் கூட ஒரு சில பேருக்கு அது வருது. கண்டிப்பாக. ஆமாம். அவங்க பயங்கரமாக என்னென்னமோ பிற்காலத்தில் ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன பண்ண இப்படிலாம் கூட எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அதுக்கேற்ற ப்ரெஷர் அதுக்கேற்ற ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடுது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த வேதத்தை தியானிக்கிறது மட்டும்தான். ஸோ இரவும் பகலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தியானிங்க, நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி பிசாசுக்கு நம்ம ஓப்பன் டோர் கொடுக்க தேவையில்லை. ஆமாம், இது ஒரு பெரிய ஓப்பன் டோர். கண் வந்து எப்படி ஒரு ஓப்பன் டோரோ, சிந்தனை ஒரு ஓப்பன் டோர், இருதயம் ஒரு ஓப்பன் டோர், வாய் ஒரு ஓப்பன் டோர், இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு 4-5 ஓப்பன் டோர். அதான் ஓப்பன் டோர்னா என்ன, சீக்கிரம் அந்த இதுக்குள்ளே பிசாசு வந்து போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். அநேகர் வந்து இதில் தான் இது பண்ணியிருக்கீங்க, அநேகர் கேட்ட ஒரு சந்தேகமும் கூட. இதெல்லாம் எப்படி நம்ம வேத வசனத்து மூலயமா நம்மளால் இது சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதான் நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு வந்து இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சிந்தனை கட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.